வணக்கம். அது ஆரம்பிக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். எப்படி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து ஒரு வீலாக்காக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எல்லோரும் சொல்கிறது தான் அது, ஏன்னா எல்லோரும் வேண்டியது. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப். கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் ஆர் வாட் எவர், ஈவன் உங்களுக்கு ஒரே நன்னா வேலை அப்படின்னு இது, ஆனால் எது நெகட்டிவாக இருந்தாலும் எப்படி நெகட்டிவாக எப்படி நல்லா இல்லைங்கிறதையும் சொல்லணும். அப்படி சொல்லணும். ஒரேடியாக நான் வந்து போடார செலுத்தணும் இல்லை ஒரேடியாக திட்டணுங்கிறது இல்லை. பட் இட் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட், மேபி அட்வர்ஸ் ஆர் பாசிட்டிவ். இட் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிவ், தட்ஸ் ஆல். பட் we need your comments, we need your feedback and also your subscription. Kindly subscribe. சரி, இப்போ நம்ம அடுத்த போகிற க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உனத்தை பற்றி சொல்லியே தரணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் எழுவதுன்னா படித்து முடித்தோன்னா இல்லை கல்யாணம், திருமணம். இந்த திருமண வைபத்தில் முதல்ல வருது என்ன, மெயினாக வந்து இந்த ஜாதகம். ஜாதகம் வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஜாதகம் இருக்குது, பார்க்காம இல்லை. நிச்சயமாக ஹிந்துஸில் இருக்குது. அதில் வந்து என்ன, ஜோசியர்லாம் பார்த்து எதை சொல்லுவான், அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம். இது மெயினாக வருது வந்து செவ்வாய் தோஷம், அடுத்து களத்திர தோஷம், இதை விட கொஞ்சம் பெருசு சர்ப்பதோஷம், இந்த நாகதோஷம். இது ஜென்ரலாக இந்த நாகதோஷத்துக்கு வந்து அந்த ஜாதகம் இருக்கிறவாடு இந்த அதே மாதிரி இருக்க. உதாரணத்துக்கு சொன்னால் செவ்வாய் தோஷம்னா அங்கே 7th place மார்ஸ் அங்காரகன் அங்கே இருந்தாருன்னா அங்கேயும் இங்கே காரகன் இங்கேயும் உட்காந்துருக்கணும், இல்லை 7-8 இருக்கணும். அப்படி இல்லாட்டா அது நோ மேட்ச். இதில் நாகதோஷத்துக்கு என்ன சொல்கிறது, அது அங்காரங்க ஒவ்வொருத்தர் அங்காரக ஸ்தலம் போய்ட்டுன்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷத்துக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களை எல்லாருக்கும் சொல்கிறது வந்து இந்த திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் தான். நான் இப்போ கேள்விப்பட்டு இப்போ நிறைய இடத்துல நான் வந்து பார்த்துட்டு என்னுடைய ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதை டீப்பாக ஒரு இடத்துல பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். இப்போ நான் அது 3வது தடவை இப்போ நான் அந்த இடத்துக்கு மட்டும் நான் இப்போ 3வது தடவை போகிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது தான், அந்த வட்டாரத்தை சுற்றுறவங்களுக்கு அந்த கர்நாடகா இந்த கேண்டரா டிஸ்ட்ரிக்ஸில் சுற்றுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சுற்றி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தட் பிளேஸ் இஸ் கால்ட் குக்கே சுப்பிரமணியா. குக்கேன்னா குகை, அது வந்து குக்கேன்னு மாறிடுது சுப்பிரமணியம். அங்கே இருக்கிற அது ஊர் பேர் சுப்பிரமணியம், அவர் பேர். அங்கே ஸ்தலம் பேரும் சுப்பிரமணிய ஸ்தலம் தான். நம்ம ஊரில் தான் முருகர், ஏன்னா முருகருக்கு தமிழ் பேர். அங்கே அவர் பேர் வந்து சுப்பிரமணியா, கார்த்திகேயா, இந்த மாதிரி. அது வந்து இங்கே காரில் ரோட்டில் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நேராக ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இட்ஸ் கால்டு சுப்பிரமணியா ரோடு. மேங்களூர்லேருந்து தினமும் போகுது, 4 மணி நேரம். இந்த மாதிரி வசதியாக போயிட்டு அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போயிட்டு தங்கறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. இந்த ஆக்சுவலாக நாகப்பிரதிஷ்டை பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் வராங்க. அதுவும் சில நாட்களில் வந்து இந்த முருகன் சிறப்பான நாட்களில் வந்து அங்கே கோவில் உள்ளே நுழைய முடியாதுங்கிறாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கணும். நிறைய ரூம்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க. கோவிலே கட்டிருக்கு, ஹோட்டல்ஸும் இருக்குது. அந்த அது பிரதிஷ்டை பண்ணுறவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அதாவது ஒரு 3 பில்டிங்ஸ், 3 கெஸ்ட் ஹவுஸ் இல்லை. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து கோவில் கட்டினது வந்து இது மாதிரி பிரதிஷ்டை பண்ணுறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கட்டி வச்சுருக்காங்க. அது வந்து என்னென்னா, அது வந்து மாந்திரிகர்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. கேரளா மாந்திரிகள் ப்ளஸ் நம்ம ஹிந்துவில் அர்ச்சகர்கள், அதாவது அந்த வேத கோஷமும் வேதங்களும் சேர்ந்து, வேத மந்திரங்களும் சேர்ந்து கூடவே இந்த அந்த இவங்களுடைய கேரளாக்காரங்களுக்கு அவங்களுடைய மாந்திரிகமும் சேர்த்து செயல்படும். ஒரு இதை பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து புதைக்கிறாங்க. அதை வந்து அந்த இடத்துல போச்சு. அண்ட் இட் இஸ் ஸோ எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் அந்த நாகதோஷங்கிறது அவங்களை பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப வலுவான நம்பிக்கை. நிறைய பேருக்கு அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு பின்னாடி நான் ஒரு புராண கதை இருக்குது. எல்லா கோயிலும் இருக்குங்கிற மாதிரி இந்த கோயில் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா கருடனுக்கு பயந்துட்டு இந்த பாம்புகள்லாம் வந்து
வாசுகி அப்படிங்கிற ஒரு தெய்வ நாமம் அந்த பார்க்கடலில் கிடச்சா அதே வாசுகி தான். அந்த பெரிய அந்த நாகத்தோட தலைமையில் போய் ஒரு குகைக்குள்ளே போய் மறைஞ்சிட்டு மறைஞ்சிட்டு சிவபெருமானை துதிக்குவார். சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா முருகர் வந்துடுறார். முருகர் அவருக்கு முன்னாடி தோன்றி நான் இங்கேயே சரி பயப்படுறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே குடிக்கொண்டுறார். குடிக்கொண்டு அங்கே ஒரு கோயில் கட்டப்படும். அங்கே கோயில் அமைஞ்சது. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில், ஒரு திராவிடியன் ஆர்கிடெக்சர் கட்டப்பட்டது. ஆனால் அது யார் கட்டினாங்கிறதுக்கு சரியான சாசனங்களோ கல்வெட்டுகளோ இல்லை. ஆனால் ரொம்ப 1000 வருஷம் மேலே பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. புராதனமான கோவில் இது. நம்முடைய கோபுரம் திராவிடியன் ஆர்கிடெக்சர்லாம் இது இருக்குது. அது 2 நாள் தினமுமே ஜென்ரலாக அதில் ஒரு கூட்டம் இருக்குது. நாங்கள் போனதுக்கு ஒரு கூட்டம், நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி போனோம். கூட்டம் இல்லை மாதிரி இருக்கும், அது திடீர்னு கூட்டம் வந்துடும். ரொம்ப வெரி ஃபேமஸ் டெம்பிள். ஸோ யூ கேன் கம் எய்தர் பை ட்ரெயின் ஆர் பை ரோட் ஃப்ரம் மேங்களூர். சரி, இந்த கோயிலுக்குள்ளே என்ன சிறப்புகள் இருக்குது? இங்கேயும் அந்த லஞ்ச் வேலை அதுவும் இந்த பூஜை பண்ணுறவங்களுக்குலாம் 3 வேளையும் சாப்பாடு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. தினமும் 3 வேளை நாங்கள் லஞ்ச் அண்ட் டின்னர் எல்லாமே எல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. பட் அந்த தர்மம், அந்த கேரளா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தர்மம் இங்கேயும் பாதுகாக்கப்படுறது. கண்டிப்பாக எல்லோரும் கந்தனுடைய அருளை பெற்று செல்லுங்கள். நீ கோயிலுக்குள் போவோமா? கோயில் உள்ள entering the temple. சிறப்பு தரிசனம் எங்க அதை பாருங்க, வாங்க செல்லம் கொடுத்ததை சரி பார்த்துக்கலாம். நல்ல தரிசனம் கிடைச்சாச்சு, கிளம்புறோம். குட் பை குக்கே. இந்த ஹோட்டல் ரொம்ப இந்த கோயில் கூட்டம், அந்த சாப்பாடு சாப்பிட முடியாதுங்கிறவங்க, ரொம்ப நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கேட்டு இந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். அங்கே உள்ள நுழைஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி.
இதாங்க சாப்பாடு சாதம். இதை நம்ம வீட்டு அம்மா சாப்பிட்றாங்க பாருங்க. அந்த ஊரில் இது பேர் ஊட்டா. இவர் தான் வெங்கடேஷ் பட், இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. ஹி நோஸ் தமிழ். ஸோ நீங்கள் இந்த கோயில் போகிறோமா அங்கே சாப்பிட முடியல, இங்கே வந்து இந்த விஷ்ணு வைபவா பரவாயில்ல, சாப்பாடு சுமாரான கூட இட்ஸ் ஓகே. இந்த ஏரியாவுக்கு இது இஸ் குட். சாப்பிட்டு சாப்பிடலாம்.